ஹாய் ஹலோ பேபர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மல்டிமீட்டர் தாங்க புக் பண்ணியிருக்கேன். அது அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்திருக்கு. இதுதான் அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ளே எப்படி இருக்குது, நான் கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா எல்லாம் செக் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். சுற்றி ரொம்ப ஹெவியான டேப் அடிச்சிருக்காங்க. சுற்றி பாருங்க டேப் எப்படி அடிச்சிருக்காங்க. எந்த பக்கம் பாக்ஸோட ஓப்பன் கூட இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. எதனா ஒரு பக்கம் கட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஒரு பாக்ஸோட பேக்கிங் இல்லை. கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கிறது ஃபோல்ட் பண்ணி சின்ன பாக்ஸாக பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சும்மா ரெட்டை மடித்து வச்சு சுற்றி அதுக்குள்ளே இந்த பேக்கேஜ் அமுச்சு வச்சுருக்காங்க பாருங்க. பாக்ஸை பிச்சுட்டு வருது உள்ள இருக்கிறது. ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஏண்டா இப்படி தானே பேக்கிங் பண்ணுவீங்களா? நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது டேமேஜ் ஆகிடும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. விற்கும்போதே பிச்சுட்டு வந்துடுச்சு எடுக்கும்போதே. இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஒரு மல்டிமீட்டர் வித் அதோட கேபிள், அதுக்கு பேட்ரி, இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் போட்டிருக்கு. நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஹெவி டியூட்டி மல்டிமீட்டர்னு போட்டுருந்துச்சு. அவங்க தான் இதை சேல் பண்ணுறவங்களோட பிராண்ட் பேர் சல்ஃபர்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நேமே இதுலேயும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கைஸ் மேட் இன் சைனா. டிஜிட்டல் மல்டிமீட்டர் டேட்டா ஹோல்ட் ஆட்டோ பவர் ஆஃப் லார்ஜ் எல்சிடி டிஸ்பிளே ஆட்டோ ஜீரோ ஃபங்க்ஷன் விட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே இது ஆன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது போட்டு செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கழட்டி காமிக்க போகிறேன். சும்மா வெளியே மட்டும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுல உள்ளேயும் சேர்த்து கழட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் இன்னொரு இதுன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸ்டாண்ட் போட்டு ஹோல்டுற மாதிரி இருந்தாங்க. ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேக் சைடு ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் போடலாம். பேட்டரி இங்கே கொடுத்துருக்காங்க. இது உள்ளே இருந்து இருக்கிறதே கஷ்டமாக இருக்கு. பேட்டரியை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு எந்த பேட்டரி கொடுத்தாங்க? இது கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ், டெச் சூப்பர் மேக்ஸ் சூப்பர் எக்ஸ்ட்ரா ஒரு 9 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பேட்டரி வரும்போதே டேமேஜ் ஆகிருக்கு. இதோ இங்கேயும் டேமேஜ் இருக்குது கைஸ். இங்கிட்டும் டேமேஜ் இருக்கா? இங்கிட்டும் டேமேஜ் இருக்கு. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இங்கே இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு சின்னதாக ஒரு சைடு பெருசாக. அதெல்லாம் சின்னது இந்த பெருசில் போடுங்க, இந்த பெருசு இந்த சின்னத்தில் போடுங்க. பேட்டரியை ஃப்ளக் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம். என்னங்க ஆஃபில் இருக்கும்போது ஆன் ஆகுது? ஓ சாரி, இது ஆல்ரெடி ஆனில் தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் இது பண்ணுறேன். இது ஆன். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெயிட் அவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இது பேட்டரியை உள்ளே நம்ம போட்டுக்குவோம்.
அவ்வளோதாங்க, பேட்டரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான அந்த கவர் போட்டுக்குவோம். இது போட்டால் தான் ஒரு லுக்கே தெரியுது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வெயிட் இல்லை, இப்போ ஓரளவுக்கு வெயிட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா மோடில் வச்சு பார்க்கலாம், எதுனா ஒன்று போயிட்டு இருந்துச்சு அது ஆன் ஆகுது. நம்ம மொத்தத்தையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி டிசி பவர் செக் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இதை கனெக்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதா, வோல்ட் கரெக்டாக காமிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேபிள் அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டி கம்மியாகவும் இல்லை, ஹெவியாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. பின் பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா இது மார்க் பண்ணியிருக்கணும், ரெட் கலர், பிளாக் கலர், ரெட் அதுமாரி மார்க் பண்ணியிருக்கணும். இவங்க எதுவுமே கலர் வைஸ் நம்மளுக்கு போடுறது நமக்கு தெரியணும்ல, அதுவே தெரியாத மாதிரி தான் போட்டிருக்காங்க. கைஸ், இந்த மல்டிமீட்டரில் நான் இதை கனெக்ட் பண்ண முடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சென்டரில் வந்து பிளாக் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேக்ஸ் 600 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏசி பவர் நார்மல் வீட்டில் இருக்க கரண்ட்டை செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு போட்டு செக் பண்ணிங்கன்னா இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒர்க் ஆகாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இது ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 600 வோல்ட் இதில் வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நான் இப்போ இதில் வச்சு காமிக்க பாருங்கள். இப்போ இங்கே பவர் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது பாருங்கள். ஜஸ்ட் லைட்டாக லூஸாக இருக்குது. ரேட்டாக டச் பண்ணலாம், அதெல்லாம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. வந்துச்சு பாருங்க, 243, 244, அவ்வளோதான் மினிமம். இங்கே வரது பவர் அவ்வளோதான் இருக்கணும், இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் அர்த்தும் ஃபேஸும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அர்த்தும் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு காமிக்குது. இது வந்து அர்த் பாயிண்ட், இது பார்த்தீங்கன்னா ஃபேஸு, இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ அர்த்தும் நியூட்ரலும் செக் பண்ணுறேன். நியூட்ரல் கரெக்டாக பாருங்க, 002 இருந்ததுன்னா நியூட்ரல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நியூட்ரலும் கரெக்டாக காமிக்குது, இது ஃபேஸும் நியூட்ரலும் கரெக்டாக காமிக்குது. கிரவுண்டிங் ஃபேஸும் கரெக்டாகவும் இருக்குது. இந்த வீட்டுக்கு கிரவுண்டிங் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏசி பவர் செக் பண்ணேன், இப்போ டிசி பவரில் செக் பண்ணுறேங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்கிட்ட செல் எதுவும் இல்லைன்னா பேட்டரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு வேறு விஷயமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவே அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசி பவர் செக் பண்ணுறேன் கைஸ். இப்போ இதோட டிசி பவர் வந்து நான் 20ல் வச்சுருக்கேன். காரணம் என்ன, இதுக்கு மொத்தம் கொடுத்துருக்குறது அவங்க 2 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் 20 வாட்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ பாருங்கள், இதோட பவர் என்னென்னா அது க்ளீனாக காமிக்கும். ம் 2.58 வந்து போது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் என்னால் கரெக்டாக பிடிக்க முடியல. இதில் வந்து ப்ளஸ் டேப் அடிச்சிருக்கா, அந்த டேப்பெல்லாம் கரெக்டாக டச் ஆக மாட்டேங்குது. டேரெக்டாக கையாலே டச் பண்ணிட்டேன். 2.58 அவங்க கொடுத்துருக்கு. 2.58 மினிமம். ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா 3.7 அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க பவரை பொறுத்து வருது. இதுவும் 2.58. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது, அதனால ஒழுங்காக காமிக்காது. இருங்க, நாங்கள் பிடிச்சிக்கிறேன். இதுவும் 2.58, இதுவும் 2.58, இதுவும் 2.58, இதுவும் 2.58.
அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் பார்த்தா ப்ராப்பராக நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம செக் பண்ணியும் பார்த்தாச்சு, நல்லாவும் இதாகுது. இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. இதுவும் ஈஸியாக செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது எல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழட்டி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் செக் பண்ணது அதாயிடுச்சு. ப்ளஸ் கைஸ் இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க பாருங்க. ஏசி பவரில் வச்சு செக் பண்ணுறாருங்க. நான் வந்து இப்போ வந்து இது எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துருக்கேன்னா, இந்த பவர் வந்து நான் வந்து இன்னொருத்தவங்க காமிக்கணும்னா வேறு யாருக்குன்னா ஜஸ்ட் ஹோல்டு அமுத்திட முடிஞ்சு போச்சு. இந்த பட்டன் ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை எடுத்துட்டேன். அதுவும் ஹோல்டில் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம எதனா திரும்பி செக் பண்ணும்போது அதே தான் காமிக்கும். திரும்பி நம்ம இப்போ என்ன இருக்கோ அதை காமிக்கணும்னா திரும்பி அந்த ஹோல்டு ப்ரெஸ் பண்ணணும். ஹோல்டு ப்ரெஸ் பண்ணி போயிடுச்சா? திரும்பி இப்போ இருக்கும். இது மாதிரி இங்கே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோல்டு அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடும். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம். பாருங்கள் சார் இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு வேறு எதுனா செக் பண்ணுறது வேறு எதுனா காமிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இருட்டில் இருக்கீங்க, இந்த டிஸ்பிளே உங்களுக்கு பவராக தெரியலனா இதை ஆன் பண்ணால் பேக் லைட் எரியும். இந்த லைட் கொஞ்ச நேரம் விட்டு அதுவே ஆஃப் ஆகிடும். இது ஹோல்டு, இது பேக் லைட்டு, இது உங்களுக்கு செக் பண்ணலாம் சொன்னேன். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குன்னு கழட்டி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் மேலாக எல்லாம் செக் பண்ணி காமிச்சிருச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதை கழட்டிக்கலாம். இதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ போட்ட பேட்டரியும் கழட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பின்னெல்லாம் கழட்டி வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ தான் பேட்டரி போட்டோம், அதுவும் கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். பேட்டரி கழட்டி ஏற்றாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரூ தான் இருக்குது, பெருசாக எந்த ஸ்க்ரூவும் இல்லை. இது கட்டினா தெரியும் நெக்ஸ்ட்டு வேறு எங்கே ஸ்க்ரூ இருக்குன்னு. நாம் இந்த 2 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ போடுவேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டூல் கிட் பற்றி போட்டிருப்பேன். இப்போ இந்த டூல் கிட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சின்ன ஸ்டார் தான் இருக்குது. ஆக்சுவலி இதில் ஆல்ரெடி ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். அது மொபைல் கழட்டு அதுவே இதுக்கு ஆகுமா பார்க்கலாம். அதுவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு 2 ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. கைஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, இதோட பிரைட்னஸ் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் போர்டு, மெயின் போர்டு பாருங்களேன். மெயின் போர்டு பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்தா தான் இதோட லைஃப் நல்லாயிருக்கும். இதோட பேரே பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி தான் போட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டிலாம் இல்லை. இது இருக்கிறதுலே ஒரு 200 ருபீஸ் கொடுத்தா வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலரில். நீங்கள் வேணால் ஆன்லைன் செக் பண்ணுங்கள், மல்டிமீட்டர் போட்டால் இருக்குது லோ ப்ரைஸில் ஒரு 200 ருபீஸ்க்கு வரும், 200 250. அதுக்குள்ளே இருக்கிற போர்டும் இவ்வளோ தான் இருக்கும். இதில் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு 600 ருபீஸ் அதுமாரி வாங்கினா இதோட பார்த்தீங்கன்னா உனக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு போர்டோட சிப்பும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஹெவி டியூட்டியில் எல்லாம் இருக்கிறது லோ தான். உங்களை பார்க்க இது மட்டும் கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் 200 ருபீஸில் கிடைக்காது. என்னென்னா இந்த ஹோல் பட்டன் ப்ளஸ் இந்த பேக் லைட்டு, இது ரெண்டுமே கிடைக்காது. இதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. பார்க்க தான் பெருசாக இருக்கே தவிர இதுக்குள்ளே பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பார்க்க பெருசாக இருந்துச்சு, ஹெவி டியூட்டின்னு போட்டதுனால தான் வாங்கினேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த 200 ருபீஸில்
கொடுத்து வாங்கினா என்ன வருமோ அவ்வளோதான் வந்திருக்கு. நான் திரும்பி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நான் பெருசாக எதிர்பார்த்தேன், அந்த அளவுக்கு இல்லை. நான் எனக்கு ஆக்சுவலி ஓப்பன் பண்ணும்போது டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா வெயிட் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைல்ல, அதை வச்சு எனக்கு ஓரளவுக்கு டவுட் இருந்துச்சு. பிரித்து பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதான் guys, இது டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதோட பேட்டரியை போட்டுடலாம். ₹360 இது ஒருத்தா கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. கொடுக்கலாமா? இதுக்கு அந்த ₹200 கொடுத்து வாங்குவோம் பார்த்தீங்களா, அதே வாங்கிக்கலாம். இது ₹360. இது ஹோல் ப்ளஸ் பேக் லைட், அவ்வளோதான் guys. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதோ இந்த பேக் லைட் ப்ளஸ் நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ திருப்பும்போது நம்ம, அதாவது இந்த ஹோல் செக் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த பின்னை போட்டு பவர் வைக்கும்போது அதோட பவர் இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அப்படியே ஹோல்டு நின்றுச்சு பாருங்க. இந்த மைனஸ் பிடிச்சிட்டே இருந்துச்சா, அப்படியே ஹோல்ட் பண்ணி நின்றுச்சு பாருங்க. இந்த ஹோல் மோடு இருக்குது, அவ்வளோதான். ப்ளஸ் இந்த லைட் மோடு இருக்குது. வேறு ஒன்றும் ஹெவியாக இல்லை. இது ஒரு லோ குவாலிட்டி தான். ஆனால் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஹெவி டியூட்டி மல்டிமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. இதோட பிராண்ட் பேர் சல்ஃபர். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் பேரை எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இது ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் தான் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஒருத்தா கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பிகினருக்கு ஓகே. ஆனால் நீங்கள் இது ஒரு ஹெவி டியூட்டி நல்லா யூஸ் பண்ண போகிறீங்க, ஹெவி பர்பஸ்க்குன்னா இது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் கைஸ். அடுத்து இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு அப்புறமேட்டு வீடியோ போடுறேன்.